இந்த சாணக்கியன் தான் அவருடைய பொன்மொழி ஒன்று ரொம்ப ஃபேமஸ். அது எனக்கு ரொம்ப பல வருடங்களா நான் பயணத்தில் மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கேன். அதாவது நேரான மரங்களை வெட்டுப்படுகின்றன. ஏன் அந்த நேரான மரங்களை வெட்டுப்படுகின்றன அப்படின்னா, ஒரு மரக்களம், அதாவது கட்டுமரம், கப்பல், இல்லை கோயிலுக்கான கொடிக்கம்பம், இந்த பாலம் கட்டுறதுக்கு இப்படி எல்லாம் மரம் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த இப்படி வளைஞ்சு போய் கிளையும் கொடியுமா இருக்குமே, அந்த மாதிரி மரம் செட் ஆகாது. ஒரே நேராக வளர்ந்து போகுது பாருங்க. சில நேரங்களில் தேக்கு மரம் கிட்டத்தட்ட நீங்கள் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. நிறைய மரங்கள் இருக்கு, எனக்கு பேர் சொல்ல முடியல. அது மாதிரி மரங்கள் இன்னைக்கு இருக்குதான் செய்யுது. அந்த மாதிரி மரங்களா பார்த்து தான் அதற்கு அந்த பணிகளை செய்வதற்கு தேர்ந்தெடுத்து வெட்டுவார்கள். அதுபோல மிகவும் நேர்மையானவைதான் இந்த உலகம் வெட்டுக்கு ஆளாக்கும். அப்படின்னா அப்ப ஆளாகக்கூடாதா, நேரம் வளரக்கூடாதா அப்படின்னா, நம்ம தர்மம், நமக்குன்னு இருக்கக்கூடிய இயல்பு, நம்மளுடைய கொள்கை, நம்மளுடைய நேர்மை, நம்மளுடைய அர்ப்பணிப்பு உணர்வு எல்லாம் நாம எப்பவுமே கடைபிடிக்கணும். வெட்டுப்பட்டா வெட்டு போறோம், இந்த பிறவி ஒண்ணு தானே, அடுத்த பிறவி வந்துச்சுன்னா நம்ம பார்த்துக்க போறோம். இந்த பிறவியில நம்ம சம்பாதிச்ச புண்ணியங்கள் அடுத்த பிறவிக்கு சேரும் அப்படிங்கிறது இந்து மத தத்துவம்.